நான் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். அது கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ முஸ்லிம்களோ யாராக இருந்தாலும் 11 வயதிற்குள் அவர்களுக்கு அந்த ஆன்மீக உணர்வை கொடுத்து விடுங்கள். ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார்கள். அந்த நம்பிக்கையை கொடுத்து விடுங்கள், அந்த ஒழுக்கத்தை கொடுத்து விடுங்கள். எதுங்க டிசிப்ளின்? தாய் தந்தையருடைய முகம் வாடுகின்ற பொழுது ஈரல் கலங்குகின்ற ஒரு குழந்தை தான் ஒழுக்கமான குழந்தையை தவிர வெறும் 100 மார்க் வாங்கிட்டு வர குழந்தை இல்ல. கலங்கணுமா இல்லையா புள்ள அம்மா அப்பாக்காக? இப்படி பாக்குது, தொம்முன்னு கீழே விழுந்து கிடக்குற அம்மாவை அப்பா அப்படின்னு கூப்பிடுது அப்பாவை. எங்க அம்மா எல்லாம் என்னை எப்படி வளர்த்தாங்க, உங்களெல்லாம் எப்படி வளர்த்துருக்காங்க? நான் ஒரு பேருண்மையை சொல்லிட்டு போறேன். 2வது மரம் சொல்றதுக்கு முன்னால பயம் இல்லாம இருங்க பெற்றோர்களே. நம்ம புள்ள நல்லா வரும், முடிஞ்சா நாம தான் கெடுப்போம் அதுங்களை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்வியை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போங்க. நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம புள்ள உருப்படாதா? ஏன் அவ்வளோ மனசு? ஃபர்ஸ்ட் வரணும், அப்ப செகண்ட் யார் வருது? இந்த டிஎஸ்பியை கேட்டு பாருங்க, அவர் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் என்னன்னு. ஏன் உங்க பிரின்சிபலை கேளுங்களேன். ஏன் நீதிபதியா இருக்கிறாரு யார், கணேசன் சார், அவர்கிட்ட கேளுங்களேன் என்ன வாங்கியிருப்பாரு. அப்படி இல்லைங்க, படிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. கான்ஸ்டன்ட் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லட்டுமா, அதை தான் இப்ப சொல்ல போறேனே. 10ஆம் கிளாஸ்ல நான் 58 மார்க் தான். ஆனா யூனிவர்சிட்டில இருந்து வெளியில வரும்போது எம்ஏ யூனிவர்சிட்டி ரேங்க். இதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ். உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஷீட் ரேங்க் கார்டு இல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்றேன். நீ உன்ன ப்ராக்ரஸ் பண்ணிட்டே போறியா, அதான் அதுக்கு பேர் தான். கால்கள் வீங்க வீங்க நான் பயணம் செய்கிறேன். நான் பொறாமைப்படுவதற்காக இதை சொல்ல இல்லை. வல்ல இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுவதற்காக நான் சொல்கிறேன். குழந்தைகள் ப்ராக்ரஸ் காட்டுதான் பாருங்க. இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சொல்றேன், என் பேச்சை கேட்டுட்டு இருக்குதுங்க இதுங்க. இதுங்க மேல எனக்கு பேரன்பு என்ன தெரியுமா? இதுங்களுக்கு பெரியவங்களுக்கு புரியறதை விட அதிகமா புரியுது. குழந்தைகளுக்கு அதிகமா புரியுதுங்கிறதே தான் பெற்றோர்களுக்கு புரியல. இதுதான் பேருண்மை நான் சொல்றது. எங்க வீட்டுல 3 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்துருவாங்க மாசம் மாசம். உங்க வீட்டுல வந்திருக்காங்களா உங்க உறவினர்கள்? வராங்களா? எங்க அம்மா செய்யறது நீங்க செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா எங்களை வரிசையா நிற்க வச்சுக்கும். அதுவும் பிறப்புல இருந்து நிற்க வைக்கும். அண்ணன், அக்கா, நானு, தங்கச்சி, தம்பி. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 5 பேரைய நிற்க வச்சு எங்க அம்மா சொல்லும், பாய்ஜான் இதுங்க 5 சைத்தான். சொல்ற பேச்ச ஒருத்த பொம்பளை 5 பேரை வளர்க்கணும்னா எப்படிங்க? கஷ்டங்க. இந்த நடுவில் நிக்குதே கருப்பா, அதுதான் குட்டி சாத்தான். சொல்ற பேச்சு கேட்கவே கேட்காது. அட்வைஸ் பண்ணு. மாசம் மாசம் வரோமே, அட்வைஸ் தான் குழந்தைங்களுக்கு பண்றோமேன்னு விட மாட்டாங்க. சொன்ன உடனே ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தரும். 45 மினிட்ஸ் 5 பேரும் சைலண்டா நின்று கேட்போம். இல்ல என்ன பிரச்சனை தெரியுமா? அதுல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. அதுல துயரம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பாருங்க 45 நிமிஷம். இவ்வளோ சோறு சாப்பிடணும் அப்பதான் குண்டா முடியும்னு பேசுவார். பேச்சை கேட்பது இருக்குல்ல. நான் இன்னைக்கு கேட்கிறவங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், உங்க பிள்ளை உங்க பேச்சு கேக்குதா? நாம கேட்கல, நம்ம பிள்ளை எப்படி கேட்கும்? நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன். அந்த டிப்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுறேன் நான். நம்ம குழந்தை நம்ம பேச்சை ஏன் கேட்கறது இல்ல? ரொம்ப ரொம்ப சூட்சமான கேள்வி இது. எங்க அம்மா இந்த சுருதி பெட்டி இருக்குல்ல, தெரியுமா? சுருதி பெட்டி, ஹார்மோனிய பெட்டி இல்ல சார், சுருதி பெட்டி. ஹார்மோனியத்திலே சுருதி கூட்டலாம். ச ரி க மா ப த நீ சா. சுருதி பெட்டி. எங்க அம்மா எஸ்ல எங்க எல்லார் குரலையும் நிறுத்தி இருக்கோம். வீட்டுல அம்மான்னு கூப்பிட்டா ச அம்மா, ரீ போச்சுன்னு பொல்லேர்னு ஒண்ணு விழும். அம்மா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருமே 8 கட்டையில கூப்பிடுது அம்மாவை. சாக்ஸ் வச்சிருந்தேனே எங்க? அறிவில்ல உனக்கு? எடுத்து கூட தடா கண்ணான்னு ஓடி வரீங்க நீங்க. அது எப்படி உருப்படும்?
நான்லாம் அப்படி பேசி இருந்தேன்னா இனி வரைக்கும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் சார். நான் கொன்னே இருக்கேன். எங்க அம்மா 80 வயசுங்க எங்க அம்மாக்கு. 1000 பிறை கண்ட பெண். இன்னைக்கும் சொல்றாங்க, சுல்தானா இந்த மாதிரி பிளவுஸ் போடுறதெல்லாம் விட்டுடு, இனிமேல் ஃபுல் ஹேண்ட் போடு. இது எங்க அம்மா சொன்னது. என்ன வயசு எனக்கு, எவ்வளவு நாடுகள் போறேன். எங்க அம்மா சொன்னா கடவுள் தன்னால பேச முடியாது, அது அம்மா மூலமா தான் பேசுறாங்கன்னு நான் நம்பி அவங்க அம்மா பேச்ச நான் கேட்கிறேன். இது உங்க முன்னால நின்று பேசிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா ஒன்னும் படிக்காதவங்க, 80 வயசு ஆயிடுச்சு. கேட்கிறோமா அம்மாவின் பேச்சை, அப்பாவின் பேச்சை கேட்கிறோமா? இங்க முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். மற்ற சமூகத்திற்கு சொல்லுகிறேன் நான், முஸ்லிம்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய நன்மை என்ன தெரியுமா சார்? யாரும் சொல்றது இல்ல. எந்த முஸ்லிம் மகனும் எந்த முஸ்லிம் மகளும் தன் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் விடுவதே இல்லை. இல்ல, மரபு இல்ல, சொல்லி கொடுக்கல. அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அடிப்படை. என்னை பத்தி என்கிட்ட கேட்பாங்க, நீங்க உங்க கூட தான் உங்க அம்மா இருக்காங்களா? கிடையாது. நோ, எங்க அம்மாவோட தான் நான் இருக்கேன். அம்மாவோட தான் இருக்கேன். எங்க அப்பா சம்பாதிச்சார், அப்புறம் எங்க அப்பா சம்பாதிச்ச வீடு சம்பாதிச்சது எங்க அம்மா தான் சோறு போட்டாங்க. இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், எங்க அம்மா தான் சோறு போடுறாங்க. அம்மா தான் சோறு போடுறாங்க. அம்மாவுக்கு நாம சோறு போட முடியாது. நம்ம வாய் திறந்து சாப்பிடறதுக்கு முன்னாலேயே வாயும் வயிறு. அதனால தான் மாசமான பொம்பளைய பார்த்து வாயும் வயிறுமா இருப்பாங்க. அம்மா வாயு, குழந்தை வயிறு. சொல்றோம், நாம மரியாதை செய்யறோமா? மரியாதை செய்ய கத்து கொடுக்கிறோமா? இந்த மரியாதை செய்ய கத்து கொடுக்கிறது எங்க போகுது தெரியுமா? நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன். அம்மா குழந்தைய கண்டிக்கும் பொழுது அப்பா குழந்தை முன்னால அம்மாவை கண்டிக்க கூடாது. அப்பா குழந்தையை கண்டிக்கும் பொழுது, அப்பா வெளில போனதுக்கு அப்புறமா அப்பாவை பத்தி குழந்தை கிட்ட நீங்க குறை சொல்லக்கூடாது. குழந்தை நம்மளை ஏமாத்துறதுக்கே பிறந்தது அது. நமக்கு தப்பு பண்ணிட்டு 25 வயசு ஆயிடுச்சுங்க என் பையனுக்கு. தப்பு பண்ணிட்டு வந்து நிப்பான் பாருங்க, அம்மாடி. மூஞ்சி எப்படி தெரியும் வச்சிருப்பான்? பிறந்த போது அந்த டவல்ல அவனை வழிபடுத்த வேண்டும். இரண்டாவது மரம் சொல்கிறேன், எங்க அம்மா சொன்ன மரம் அது. என்ன தெரியுமா? ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான். பசிச்ச உடனே பிரியாணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, ஐயோ உடம்பு வலிக்குதே, கட்டில் வந்துருச்சு. கால் கை அமுக்கிறதுக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குமே, தேவதைகள் வந்துட்டாங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஐஸ்கிரீம் வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்வீட் வந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டு நல்லா சிரம பரிகாரம் பண்ணிட்டு தூங்கிட்டான். ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தில் எழுந்து உட்காரான். பொட்டல் காடுல தனியா படுத்திருக்கான். என்னடா இது? ஐயோ பேய் பிசாசு வந்துருவா. பேய் பிசாசு வந்துருச்சு. ஐயோ நாய் நரி வந்து ஐயோ நான் சாப்பிட்டுருச்சு. எங்க அம்மா கதையை சொல்லி நிறுத்திருச்சு. நான் அப்படி பாக்குறேன், என்ன இவ்வளவு ஃபாஸ்டா சொல்லிட்ட? ஆமா, நாய் நரி வந்து சாப்பிட்டுருச்சா? இப்பதானே தேவதைகள் காலமுக்குனாங்க, இப்பதானே பிரியாணி கொடுத்த, அதுக்குள்ள சாவடிச்சிட்ட. எங்க அம்மா சொன்னாங்க, நான் சாவடிக்கல பாப்பா, அவன் நின்னுட்டு இருந்தது கற்பக மரம். அது அவன் என்ன நினைக்கிறோமோ அது கொடுக்கும். அவன் பசினா பிரியாணி கொடுத்துச்சு, தண்ணினா தண்ணி கொடுத்துச்சு, கால் வலினா ஆட்கள் கொடுத்துச்சு. எல்லாத்தையும் என்ன நினைக்கிறோமோ அவன் தான் நினைச்சான் நாய் நரி, அவன் தான் நினைச்சான் பேய் பிசாசு, அவன் தான் நினைச்சான் மரணம். அவன் என்ன நினைச்சானோ அது கொடுத்துருச்சு, அவ்வளவுதான். நினைப்ப சரியா வைக்கணும். நான் சொன்னேன், இங்க பாரு, அந்த மரம் எங்க இருக்குன்னு சொல்லு, இப்ப நான் அங்க போகணும் சொல்லு. எங்க அம்மா சொல்லிச்சு, உங்களுக்கு டேக் அவே மெசேஜ், அந்த மரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது பாப்பா, ஆனா கடவுள் வந்து குழந்தையா யாரை பிறக்க வைக்கிறானோ அவனுக்கு மனசுன்னு ஒண்ணு கொடுக்கறான்ல, அந்த மனசு தான் அந்த கற்பகத்தரு. நீ எதை நினைக்கிறாயோ நீ அதை பெறுவாய். நீ வெற்றியை நினைக்கிறாயா, வெற்றி தரும். மரணத்தை நினைக்கிறாயா, மரணம் தரும். நீ இறைவனிடத்தில் உன்னை மிக மிக தீவிரமாக வழிபடுகிறாயா, நீ என்ன வழிபடுகிறாயோ அது உனக்கு தரும் என்று என் அம்மா சொன்னாள். எண்ணத்தை பலமாக வைக்கிறோமா? குழந்தைகளை எண்ணத்தை பலமாக வைக்க சொல்லுங்கள். நான் 2 நிமிடத்தில் நிறுத்துகிறேன். உங்களுடைய வீட்டிற்கு போய் இன்றைக்கு நீங்கள் ஒரு படம் மட்டும் பார்க்கணும். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஒரு படம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் கூட்டத்துக்கு பேசுறவல்ல, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவன். வீட்டுக்கு போய் நான் சொல்ற ஒரு படத்தை பாருங்க. அந்த படத்தின் பேர் அடாலசென்ட். இன்னும் ஓடிடில இருக்கு, எடுக்கல. முடிஞ்சா பாத்துருங்க. 13 வயசு குழந்தை பெரிய தப்பு ஒண்ணு பண்ணுது, ஒரு கொலை பண்ணிருது. 20 குத்து 15 வயசு பொண்ணு. அவன் கறந்த பால் மாதிரி இருக்கிறான். எப்படிதான் தேர்ந்தெடுத்தானோ அந்த நடிகனை, அந்த டைரக்டர். அந்த குழந்தைக்கு ஆஸ்கார் நாமினி போயிருக்கு. அடாலசென்ட் போட்டு பாருங்க வரும்.
அந்த குழந்தை கொலை பண்ணிடுறான். ஆனா கடைசியாங்க நான் எங்க வியந்ததை எங்க உங்களுக்கு நான் தகவலா தரேன்னா, அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அவங்க அப்பா கையையே பிடிச்சிட்டு இருக்கோங்க. அப்பா நான் நம்புப்பா, நான் பண்ணலப்பா, நீ நம்புறல்லப்பா, எனக்கு என்ன அவ சொல்லுவேன், நான் நம்புறேன்ப்பா, உன்னை நம்புறேன் பாப்பா, நான் செய்யவே இல்லப்பா, என்னன்னே தெரியாதுப்பா, என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்கப்பான்னு சொல்லும். கடைசியா ஒரு வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா அவன் தான் கொலையாளின்னு தீர்ப்பாயிடும். அவனே சொல்லுவான், நான் தான்ப்பா செஞ்சேன், நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்னு. கடைசி அவன் அப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்க கையில கொடுக்குற எடுத்துட்டு போங்க, அப்பாமார்கள் அம்மாமார்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, கையில எடுத்துட்டு போங்க இந்த கேள்வியை. அவன் தன் மனைவியை பிடிச்சி கேட்பான், ஜூலியா நினைக்கிற அவ பேர், ஏன் அவன் என் கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அப்பா நான் செய்யவே இல்லைன்னு இந்த ஒரு வருஷமா சொல்லிட்டே இருந்தான். அரெஸ்ட் பண்ணும்போதும் சொன்னான், கடைசி வரைக்கும் அவன் என்ன நான் செய்யலப்பான்னு ஏன் என்கிட்ட சொன்னா, நீ சொல்லுன்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லும், அதுதான் நம்ம எல்லாருக்குமே பாடம். குழந்தையில இருந்து அது என்ன சொல்லுதோ நான் ஃபுல்லா நம்புறேங்கிற பிம்பத்தை அவன் மனதில் ஏற்படுத்தியது நீங்கள் தான். அதனால் தான் அவன் கடைசி வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் என் அப்பா நம்புவான் என்று சொல்லி குற்றவாளியாக மாறி போனான்னு சொல்லிட்டு வெளில போவான். அழுவாருங்க அவரு. நீ ராத்திரியில லேட்டா வரும்பொழுது, நீ 11 மணிக்கு வரும்போது, அப்பா நான் இப்படி பண்ணேன்பா, நான் அப்படி பண்ணேன்பான்னு சொன்னா நான் நம்புறேனே. நீ வீட்டுல போய் ரூமை தனியா பூட்டிக்குவ, போனை தனியா நீயே பாத்துக்குவ, போனுக்கு லாக் பண்ணி வைப்ப, நான் என்னன்னு கேட்கலையே. I can be the better person for you my child. இன்றைக்கு நீ மன்னித்து விடு குழந்தாய் என்று சொல்லி அந்த படம் முடியும். பெற்றோர்களே, குழந்தைகளை கண்டிக்கிறீர்கள் என்னவோ எனக்கு தெரியாது, தண்டித்து விடாதீர்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கண்காணியுங்கள். சைலேந்திர பாபு சார் இருந்தார்ல, அவரு ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு போய் தன்னுடைய அம்மாவுக்கு தான் சல்யூட் வச்சாரு. நான் ஏன்னு கேட்டேன் இன்டர்வியூல, அந்த இன்டர்வியூ இருக்கு யூடியூப்ல. அவர் சின்ன வயசுல இருக்கும்போது 5 ரூபாய் எடுத்துட்டாராம் அவருடைய அப்பாவுடைய பர்ஸ்ல இருந்து. ஆனா யாருக்கும் தெரியாது. தான் வேலை முடிச்சிட்டு போலீஸ்காரர் ஆனதுக்கு அப்புறமா கையில சம்பளம் கொடுக்கும்போது அந்த கன்ஃபெஸ் பண்ணிருக்காரு, அம்மா 15 வருஷத்துக்கு முன்னால அப்பா பையில இருந்து 5 ரூபாய் காணலமா, அது நான் தாமா எடுத்தேன்னு சொன்னாராம். அதுக்கும் சல்யூட்க்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்டேன். சொன்னாரு, இல்லம்மா அதுக்கு அங்க அம்மா தந்த பதில் தான் சூப்பர் பேரண்டிங்ன்றத தான். என்ன சார் சொன்னாங்க, அப்பா பர்ஸ்ல இருந்து காணலமா 5 ரூபாய், அத நீ தான் எடுத்த, இப்ப சொல்றல்லப்பா, அப்ப நீ எடுக்கலன்னு சொன்னல்லப்பா. ஆமாமா, நீ எடுக்கலன்னு சொன்னதை நான் நம்பலப்பா. நீ நான் எடுத்தது பாத்தியாமா? இல்லப்பா, நான் நம்பல உன்னை. நான் எங்க தெரியுமா அந்த அம்மாவை பாராட்டுறேன், நானும் ஒரு சல்யூட் வைக்கிறேங்க அந்த அம்மாக்கு. அந்த அம்மா பேர் ராஜலட்சுமின்னு நினைக்கிறேன். அந்த அம்மாக்கு நானும் ஒரு சல்யூட் வைக்கிறேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, தன்னுடைய கணவனின் சட்டை பையில் இருந்து 5 ரூபாய் பிள்ளை எடுக்கிறான் என்பதனை கண்காணித்தவுடன் அந்த குழந்தையை அந்த தாய் எப்படி வளர்த்தெடுத்தா தெரியுமா? எவன் பர்ஸ்ல இருந்து கை போட்டாலும் அவனை பிடிச்சு அந்த காவல்துறையில் நிறுத்தி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்ற காவல்துறை அதிகாரியாக உயர்த்தினால, அதுதான் பேரண்டிங். குற்றம் சுமத்துவது அல்ல, அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது. ஆசிரியர்கள் என்றால் ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். நாங்கள் குற்றத்தை களைபவர்கள். குழந்தைகளை கொண்டாடுங்கள். குழந்தைகளை பெற்றவர்கள் நாம் தந்தவர்கள் இல்லை. இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். குழந்தைகளை கண்காணிப்போம். அவர்களை மிகச்சிறந்த ஆளுமைகளாக வளர்த்து ஒரு அரசியல்வாதிகளாக, அதிகாரிகளாக, மிகப்பெரிய நீதிபதிகளாக, IAS அதிகாரிகளாக, தொழில் அதிபர்களாக, இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய சாதனையாளர்களாக நாம் வளர்க்க வேண்டும். அந்த வாய்ப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. இந்த கல்வி நிறுவனம் அதற்கு துணை புரியட்டும். நன்றி, வணக்கம்.